மனைவியை நேசியுங்கள் இருக்கும் பொழுதே. ஒரு கணவர் அவரது மனைவியுடன் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார். 75 வயதில் ஆதரவின்றி நிக்கிது மனசு. 45 வருடம் ஒரு நாளாவது அவளை கொண்டாடியிருக்கலாம். என் கோபத்தை தள்ளுபடி செய்து ஒரு நாளாவது அவளை கொண்டாடியிருக்கலாம். அவள் சமையலை ஒரு முறையாவது நான் மனம் நிறைய பாராட்டியிருக்கலாம். ஒரு நாளாவது நான் சமையல் செய்து அவளுக்கு ஊட்டியிருக்கலாம். ஒரு நாளாவது அவளுக்கு பதில் நான் அவளது துணிமணிகளை சேர்த்து துவைத்திருக்கலாம். ஒரு நாளாவது டிவியையும் மொபைலையும் அணைத்துவிட்டு அவளை கொஞ்சியிருக்கலாம். ஒரு நாளாவது வேலை தளத்தின் கோபத்தையும் எரிச்சலையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்திருக்கலாம். ஒரு நாளாவது என் விடுமுறை நாட்களில் அவளை சினிமாவுக்கு அழைத்துச் சென்றிருக்கலாம். ஊர் ஊராய் சுற்றி அவளை உற்சாகப்படுத்தியிருக்கலாம். அவள் விரும்பி கேட்காத போதும் ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஒரு மாதமாவது என் முழு சம்பளத்தையும் அவளிடம் கொடுத்திருக்கலாம். ஒரு நாளாவது காலையில் அலாரத்தை கொஞ்சம் அணைத்து வைத்து அவளை தூங்க விட்டிருக்கலாம். நீ சாப்பிட்டியா என்று அவளை ஒரு நாளாவது கேட்டிருக்கலாம். நீயும் வா என்னுடன் வந்து சாப்பிடு என்று ஒரு நாளாவது சொல்லியிருக்கலாம். அவள் உடல்நலத்தை பற்றி ஒரு முறையாவது விசாரித்திருக்கலாம். அவள் தன்னை கவனிப்பதை விடுத்து பிள்ளைகளை மட்டும் கவனிப்பதைக் கண்டு நான் கொஞ்சம் அவளை கவனித்திருக்கலாம். அவள் நோயில் விழும்போது நான் கடன்பட்டேனும் அவளை காப்பாற்றியிருக்கலாம். என் தாயே, தாரமே, நீ என்னுடன் இருந்தபோது நான் கம்பீரமாய் வாழ்ந்தேன். நீ என்னை விட்டு போனதும் நான் பலமுறை கால் தடுக்கி விழுகிறேன். என்னை தூக்கிவிடவும் மூத்தவனுக்கு நேரமில்லை. தேநீர் ஏதாவது போட்டுத்தர கேட்டால் இளையவளுக்கு சினம் வருகிறது. என் மனைவியே, உன்னை நான் தினமும் கொண்டாடி இருக்க வேண்டும். நான் தவறுகள் இழைத்ததற்கு என்னை நீ மன்னித்து விடு. ஒரு முழ பூவாவது ஒரு நாளாவது உனக்கு வாங்கித் தராதவன் நான். மூச்சு இழந்த உன் புகைப்படத்துக்கு தினம் தினம் மாலையிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மனைவியே, என்னை மன்னித்து விடு. மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கும் என்றால் நீயே என் மனைவியாய் வந்துவிடு. நான் உன்னை கொண்டாட வேண்டும். 75 வயதில் இந்த நிலைமை யாருக்கும் வராமல் இருக்க உங்கள் மனைவியை நேசியுங்கள்.